ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மதியானம் நான் உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். உருண்டை குழம்பு எல்லாருமே வைக்கணும். நான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறேன்னா, சத்து மாவுங்க. அதுக்கு கழுவி காய வச்சிடலாம்னு எல்லாத்தையுமே ஒன்றா பிரித்து கொட்டி இப்போ கழுவிட்டுருக்கேன். இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இது ஒரு 4-5 தண்ணி ஊற்றி கழுவணும். 4-5 தண்ணி ஊற்றி கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை கழுவி காய வச்சுட்டு தான் நான் இப்போ சமைக்க போகிறேன். சமைக்க போகையில் நான் எப்படி உருண்டை குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம். களி எடுத்துட்டு பார்த்தீங்களா, எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. இதை இப்போ கொண்டு காய வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போறேன்னா, ரெண்டாவது மால்டு கொஞ்சம் கிண்ட போகிறேன். அது இப்போ மால்டு செய்ய போகிறேன்னு சொன்னல. இப்போ எல்லாம் காயெல்லாம் சீவியாச்சு, ஆப்பிளும் கட் பண்ணியாச்சு. இப்போ போய் பாதாம் முந்திரியை வறுத்துக்கிட்டு பொடி நுணுக்கிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாமல் போயிட்டு இன்றைக்கி சடனா தெரியலை. எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணியாச்சு, சீவியாச்சு. அதனால் எங்கள் பொண்ணு வீட்டில் போய் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு அதையும் பொடி நுணுக்கிக்கிட்டு வந்துடலாம். உருண்டை குழம்பு வைக்க வரேன்னு சொல்லியிருந்தேன்னா, அதைக்கும் போய் அங்கேயே அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொட்டிக்கிட்டு போயிடலாம். இதில் இப்போ நான் என்ன ஊற வச்சுருக்கேன்னா, 100 கடலைப்பருப்பு, 100 துவரம்பருப்பு, ரெண்டும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு சோம்பை போட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இவ்வளோ ஒரு ஸ்பூன்கிட்ட சோம்பு போட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாதாம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மால்ட்டு செய்கிறது ஃபுல் வீடியோ வேணும்னா இந்த வீடியோ கடைசியில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது எப்போதும் போடலாம். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், தக்காளி, உப்பு எல்லாமே போட்டு புளி எல்லாமே கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். நம்ம கடலைப்பருப்பு உருண்டை கொஞ்சம் திக்கு கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் குழம்பு தண்ணியாகவே வச்சுக்கலாம். அவிச்சிட்டு போடுவாங்க. நான் அவிச்செல்லாம் இல்லை, சும்மா தான் நேரடியாக குழம்புலையே உருட்டி போட்டுருவேன். உருட்டி போடையில் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு. அது கொஞ்சம் நைஸாக போயிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்க. இது கொஞ்சம் நைஸாக தான் போயிட்டு, ஒரு சுற்று தான் சுற்றுனேன், அது நைஸாக போயிட்டு. இதுக்கு கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை, ஒரு 2 கொத்து முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூவை போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு பிணைஞ்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்குவோம். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் உருண்டையில் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். குழம்பு நல்லாவே கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் போய் உருட்டி போட்டுற வேண்டியதான். இவ்வளவு மிளகாத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். கரண்ட்டு வேறு இல்லைங்க, அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இருட்டாக இருக்குது. யூபிஎஸ்சில் ஒரே ஒரு பல்பு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா தலைப்பலன்னு கொதிக்க விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி போட்டுற வேண்டியதான். அடுப்பை வேகமாக வச்சிங்கன்னா தலைப்பலன்னு கொதிச்சுன்னா உருண்டை உடஞ்சி போயிடும். வேக வச்சும் போடலாம், இட்லி பானையில் வச்சு வேக வச்சும் போடலாம். இது சும்மா நேரடியாக போட்டாலே நல்லா தான் இருக்கும். 1-2 உடஞ்சாலும் குழம்பு தான் திக்கு கொடுக்கும், வேறு ஒன்றும் பண்ணாது. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்குங்க. அது உருண்டை வேகிற வரையுமே நம்ம அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் உருட்டி போட்டுக்கிட்டு நான் குழம்பு இறக்கையில் காமிக்கிறேன், வேகட்டும். சூப்பராக உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உடஞ்சிருக்கா பார்த்தீங்களா? உடையவே இல்லை. அதான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம உருட்டி போட்டோம்னா நல்லா உடையாது. அது கடைசி வரையுமே அது நம்ம குழம்பு இறக்குற வரையுமே மீடியமாக வச்சுக்கிட்டு தான் கொதிக்க வைக்கணும். தரப்படன்னு கொதிக்க வைக்காமல் அருமையாக உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வேக வச்செல்லாம் போடல, நேரடியாக குழம்புல தான் போட்டேன். நான் இப்போ ஒன்றும் தொட்டுக்க எல்லாம் செய்யலை. இப்போவே மால்டு கிண்ட போகிறேன். அதனால தான் இப்போ குழம்பு வச்சுட்டு போய் மால்டு கிண்டிடலாம். வாங்க, எல்லாம் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் ஒன்றே பாப்பா வடிச்சிடும். நம்ம போய் மால்டு கிண்டுவோம். மால்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா, இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா தாம்பாளத்தை வச்சு மூடிக்கிட்டு கிண்டணுங்க. ரொம்ப கவனமாக கிண்டுறவங்க தான் இதெல்லாம் செய்யலாம். ரொம்ப கவனமாக வேலை பார்க்குறவங்க இந்த வேலை மால்டு கிண்டலாம். இப்போ
இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு. நான் உடச்சி விடையில காமிக்கிறேன் உங்களுக்கு. எந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு? இப்போ இந்த சமயத்தில் நம்ம பாதாமும் முந்திரியும் அடித்து வச்சுருக்கோம். லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் முந்திரி தான் அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு வாசம் அப்படி வாசமாக இருக்கும். ஏலக்காய் பொடியும் பாதாம் முந்திரி ஏலக்காய் இப்போ நல்லா கை விடாமல் கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரையில் இறக்கி வச்சுக்க வேண்டியதான். இறக்கி வச்சு இப்போ உடைக்கலாம். இப்போ இறக்கி வச்சு உடச்சிடலாம். எப்படி ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா? சூப்பராக மால்ட்டு ரெடி ஆகிடுச்சு. மால்ட்டை கிண்டிட்டு வந்து இப்போ முறுக்குக்கு அரைக்க போகிறேன். முறுக்கு மாவு சரியாக போய்ட்டு அதுக்கு வந்து என்ன வறுத்துருக்கேன் பார்த்தீங்களா? பொரியரிசி, வெள்ளை உளுந்து, பைத்தம்பருப்பு. இப்போ இதோட சேர்த்துடலாம். சேர்த்து திருவையில் கொண்டு விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். முறுக்குக்கு வறுத்து எல்லாம் வறுத்து போட்டு மிஷினுக்கு கொடுத்து விட்டேன். அரைக்க போயிட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டு தம்பி சாப்பிட வேண்டாம்னா தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. எனக்கு பார்த்தீங்களா உருண்டை குழம்பு, சூப்பரான உருண்டை குழம்பு. ஒரு உருண்டை கூட உடையில பாருங்கள். நான் செஞ்சது மாதிரியே செஞ்சீங்கன்னா உடையாமல் சூப்பராக வரும். அப்புறம் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இன்றைக்கி. கொமட்டி வத்தல், கிள்ளு வத்தல், அப்பளம், அப்புறம் சுட சுட சாதம், அப்புறம் கெட்டியான தயிர். இந்த தயிர் ஒன்றுமே அந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த தயிர் ஒன்றுமே போதும். அப்படி சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். இப்போ மாவெல்லாம் வரட்டும், நான் அப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்து கெட்டி உருண்டை உருட்ட போகிறேன். சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ கெட்டி உருண்டை உருட்டிடலாம். அதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். 2 கிலோ உருண்டை உருட்ட போகிறேன். எள்ளு பொரிச்சு வச்சுருக்கேன். நல்லா சடப்படன்னு வெடிக்கணும், அந்தளவுக்கு எள்ளு பொரிச்சு வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு 50 பொட்டுக்கடலை எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ பாருங்கள் எப்படி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? மொரன்னு இருக்கணும். கையில் எடுத்து இது பண்ணிங்கன்னா மொரன்னு இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் போய் பாவு ரெடி பண்ணிட்டு வரேன். அவ்வளோதான், சூப்பராக கெட்டி உருண்டையும் ஊற்றி முடிச்சாச்சு பாருங்க. இது இப்போ பார்சல் போட்டு விட்ருவேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது 2 கிலோ இப்போ பார்சல் போட்டு விட்ருவேன். இது மாதிரி உங்களுக்கும் வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கெட்டி உருண்டை வாங்கிக்கலாம். கெட்டி உருண்டையும் வாங்கிக்கலாம், கெட்டி உருண்டை மாவும் வாங்கிக்கலாம். கெட்டி உருண்டை உருட்டுறதுக்குள்ளே மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன மாவு ரெடி பண்ணியிருக்கோம்? இன்றைக்கி ரெடி பண்ணது முறுக்கு மாவு. சூப்பராக பட்டு போல் முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இது என்ன மாவு? சத்து மாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சத்து மாவும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ சத்து மாவும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி மாவு, இந்த மாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை. இன்றைக்கி உருண்டை குழம்பு வச்சு இன்றைக்கி மதியம் இன்றைக்கி முடிச்சாச்சு. அவ்வளோ இப்போ புரட்டாசி மாதம் பிறந்ததுலேருந்தே என்ன குழம்பு வைக்கிறதுன்னு அதுலேயே பாதி நேரம் வேஸ்ட்டாக போயிடுது. அப்புறம் வேலையிலையும் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த புரட்டாசி மாதம் 30 ஓட்டி தான் ஆகணும். நாளைக்கு என்ன குழம்பு என்னன்னா நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.